வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முள்குடியேற்ற அமைச்சர் வவுனியா மாவட்டத்திற்கு விஜயம். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மருதங்கேணியில் நிர்மாணிக்க உள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் தெரிவிப்பு. புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறைப்பற்று பிரதேச சபைகளின் தேர்தலுக்கான பாதுகாப்பு பணிகளுக்கு விசேட திட்டம். இந்தியாவில் கைது செய்யப்பட்ட 19 இலங்கை மீனவர்கள் விடுதலை. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்திலும் திருகோணமலையிலும் அரச காணிகளில் விரைவில் மக்களை மீள்குடியேற்ற உள்ளதாக மீள்குடியேற்றம் புனர்வாழ்வு மற்றும் இந்து மத விவகார அமைச்சர் DM சுவாமிநாதன் தெரிவிக்கின்றார். மீள்குடியேற்றம் தொடர்பில் ஆராய்வதற்காக இன்று முற்பகல் வவுனியா மாவட்டத்திற்கு சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இந்த விஜயத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் பாருக்கும் கலந்து கொண்டார். வவுனியா மாவட்டத்திற்கு விஜயம் செய்த அமைச்சர் DM சுவாமிநாதன் வவுனியா கந்தசுவாமி கோவிலில் வழிபாடுகளில் ஈடுபட்டார். இதன் பின்னர் தாண்டிக்குளம் பகுதியிலுள்ள மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார். வன்னி மாநாட்டிலே பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகளை எவ்வாறாக தீர்க்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய கடமை. சில இடங்களை, அதாவது எங்களுக்கு மீள்குடிந்த மக்களுக்கு இடம் அளிக்க வேண்டிய அந்த சந்தர்ப்பத்திலே அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு இன்று எங்களுக்கு 1000 ஏக்கர் காணி எங்களுடைய அரசாங்கம் எங்களுக்கு அளித்திருக்கிறது யாழ்ப்பாணத்திலே. அந்த காணியை நாங்கள் எவ்வாறாக மீள்குடியேற்ற முடியும், அங்கு இருக்கும் என்ன பிரச்சனைகள் என்றதையெல்லாம் நாங்கள் ஆராய்ந்து கலைப்பதற்காக, ஆலோசிப்பதற்காக நாங்கள் நாளை சந்திக்கின்றோம். அதற்கு ஏற்றவாறு மற்றும் திருகோணமலையிலும் சில காணிகளை எடுத்து அரசாங்கத்தினால் பாவிக்காத காணிகளையும் எடுப்பதற்காக நாங்கள் உத்தேசித்திருக்கின்றோம். கடந்த அரசாங்கத்தில் இருந்த குற்றச்சாட்டு மீள்குடியேற்றத்தை சரியாக செய்யவில்லை, முறையாக நெறிப்படுத்தவில்லை என்ற பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. எனவே இன்று நாங்கள் தேசிய அரசாங்கம் ஒன்று அமைத்திருக்கின்றோம். எனவே இந்த வகையில் இந்த அரசாங்கத்தினூடாக மீள்குடியேற்றத்தில் உள்ள குறைபாடுகள், குற்றங்கள், பிரச்சினைகளை கண்டறிவதற்கும் அதேபோன்று நிறைய தனியாருக்கு சொந்தமான வாழ்விடங்கள், அதேபோன்று விவசாய நிலங்கள், சொந்த நிலங்கள் இன்று இன்னும் ஒப்படைக்க முடியாத ஒரு குறைநிலையாக காணப்படுகின்றது. எனவே இது தொடர்பில் நாங்கள் கௌரவ அமைச்சர் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். எனவே அவர் இந்த நிகழ்வுகளை நேரடியாக பார்ப்பதற்கு இன்று வவுனியாவுக்கு முதல் தடவையாக விஜயம் செய்திருக்கின்றார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மருதங்கேணியில் நிறுவி குழாய் மூலமாக யாழ்ப்பாணத்திற்கு நீர் கொண்டு செல்லப்பட உள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்தார். வவுனியா பொது வைத்தியசாலையில் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை நேற்று மாலை திறந்து வைத்து உரையாற்றிய போதே வடமாகாண முதலமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்ற ஆங்கில சஞ்சிகையில் வாசித்ததாக ஞாபகம். இப்பொழுது கூறினார்கள், இன்னும் 60-70 வருடங்களில் நீர் பற்றாக்குறை உலகத்தை பாதிக்கும். மாசடைந்த நீர் மக்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டிய கடப்பாட்டை உண்டாக்கும் என்று இருந்தது அந்த கட்டுரையில். நீரற்ற நிலை ஒருபுறம், நீர் இருந்தும் மாசுற்ற நிலை மறுபுறம் என்று இருந்தது அந்த சஞ்சிகையில். அப்பேற்பட்ட மாசடைந்த நீரை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் தான் நாம் இன்று இருந்து வருகின்றோம். மாசடைவை மாற்ற மாபெரும் யந்திரங்களை நாட வேண்டிய ஒரு சூழல் இன்று உதயமாகியுள்ளது. அன்று சஞ்சிகையில் குறிப்பிட்ட கருத்து உண்மையில் இன்று உருவாகியுள்ளது. வெகு விரைவில் யாழ் மக்களுக்கு நீரானது கடலில் இருந்து மருதங்கேணியின் ஊடாக பழக்கி கொண்டு வந்து அங்கிருந்து குழாய் மூலமாக யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பப்பட இருக்கின்றது. கடல் நீரை நன்னீராக்க மருதங்கேணியிலும் பழையிலும் யந்திரங்கள் பொருத்தப்பட இருக்கின்றன. கச்சத்தீவு திருவிழா 2 நாட்களில் இடம்பெறவுள்ள நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்திய மீனவர்கள் 5 தினங்கள் கடலுக்கு செல்வதற்கு அந்நாட்டு அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். ராமேஸ்வரம், பாம்பன் மற்றும் மண்டபம் பகுதிகளில் உள்ள மீனவர்கள் நேற்று முதல் 5 நாட்களுக்கு கடலுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் 15,000க்கும் அதிகமான படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதுடன் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் தொழிலிலிருந்து விலகியுள்ளனர்.
அத்துடன் கச்சத்தீவு திருவிழாவிற்கு பக்தர்களை ஏற்றிச் செல்லும் படகுகளை ஆய்வு செய்யும் நடவடிக்கைகளில் இந்திய மீன்வளத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக எமது ராமேஸ்வரம் செய்தியாளர் கூறினார். இதற்கான பணிகளில் மீன்வளத்துறையின் 8 குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டதுடன் படகில் உள்ள சிறு சேதங்களை திருத்தும் பணிகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இம்மாதம் 28ஆம் தேதியும் மார்ச் 1ஆம் தேதியும் நடைபெறவுள்ள கச்சத்தீவு திருவிழாவில் தமிழகத்திலிருந்து 4000க்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 28ஆம் தேதி அதிகாலையில் நாங்க கச்சத்தீவு திருப்பயணம் போறதுக்காக படகுகளை எல்லாம் நாங்க தயார் நிலையில வச்சிருக்கோம், போட்டு உரிமையாளர் அனைவரும். ஆனா இருந்த போதிலும் அரசாங்கம் நம்ம மீன்துறை அதிகாரிகள் அனைவரையும் தமிழ்நாட்டில் உள்ள அதிகாரி அவ்வளவு பேரும் படகுல நீளம், அகலம், உயரம், இன்ஜின், குதிரை திறன், இந்த போற படகுல போற 40 பேர் அவங்களுக்கு அந்த 40 பேர் சேஃப்டிக்காக இந்த படகு அவங்கள தாங்குமா அப்படின்னு சொல்றதுக்காக எல்லாத்தையும் செக் பண்றாங்க. நாங்க எல்லாமே தயார் நிலையில வச்சுக்கிட்டு இருக்கோம். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் சஜின்வாஸ் குணவர்தனவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். நிதி மோசடி தொடர்பில் ஒருவர் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிட்டார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறைப்பற்று பிரதேச சபைகளின் தேர்தலுக்கான பாதுகாப்பு பணிகளுக்கு விசேட திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிடுகின்றது. இந்த 2 பிரதேச சபைகளுக்கான தேர்தல் நாளை மறுதினம் இடம்பெறவுள்ளது. புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறைப்பற்று பிரதேச சபை தேர்தலுக்கான பிரசார நடவடிக்கைகள் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்ததுடன் தேர்தல் சட்டங்களை மீறுவோரை கைது செய்வதற்கு தற்போது போலீஸ் ரோந்து பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. தேர்தல் பாதுகாப்பிற்கு தேவை ஏற்படும் பட்சத்தில் ஈடுபடுத்துவதற்காக விசேட அதிரடிப்படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன கூறினார். தேர்தலை அமைதியான முறையில் நியாயமாக முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் சுட்டிக்காட்டினார். இந்திய கடற்பரப்பினுள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த குற்றச்சாட்டில் கைதான 19 இலங்கை மீனவர்களும் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி கடற்பகுதியில் 4 படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 19 இலங்கை மீனவர்கள் நேற்று முன்தினம் இந்திய கடலோர பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். ஆயினும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை நல்ல அடிப்படையில் விடுதலை செய்யுமாறு இந்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்கமைய தூத்துக்குடி துறைமுகத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்ட மீனவர்கள் சர்வதேச கடற்பரப்பில் இந்திய கடலோர பாதுகாப்பு படையினரால் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை கடந்த காலங்களில் பறிமுதல் செய்யப்பட்டு தூத்துக்குடி பழைய துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவர்களின் 5 படகுகளை விடுவிக்குமாறு இந்திய அரசினால் உத்தரவிடப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களின் ஊடக அறிவை மேம்படுத்தும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பயணம். பாடசாலைகளில் நியூஸ் ஃபர்ஸ்ட் நடாத்தும் பயிற்சி பட்டறையின் மற்றொரு கட்டம் எதிர்வரும் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு கண்ணத்தோட்டை சுலைமானியா கல்லூரியில். பொருளாதார அபிவிருத்தி திட்டங்களில் பல்வேறு தரப்பினரும் உள்வாங்கப்படும் நிலையில் பல வருடங்களாக எந்தவித ஊக்குவிப்புமின்றி அன்றாட உழைப்பை ஜீவனோபாயமாக கொண்ட மக்கள் தொடர்பில் எவரும் கவனிப்பாரற்ற நிலையே காணப்படுகின்றது. பெலியத்த கபுசாவல பகுதியில் நபரொருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள முயற்சித்த சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 4 காயமடைந்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த 4 பேர் வீடொன்றின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள முயற்சித்த சந்தர்ப்பத்தில் மோதல் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் பிரதேசவாசிகள் மேற்கொண்ட தாக்குதல் காரணமாக துப்பாக்கிதாரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த 2 உட்பட மேலும் 2 காயமடைந்துள்ளனர். மோதல் சம்பவத்துடன் தொடர்புடைய 6 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றதாக விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் பெலியத்த போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகளில் இலங்கை அணிக்கு எதிரான லீக் போட்டியில் 333 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கு பங்களாதேஷ் அணிக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
மெல்பர்னில் நடைபெறுகின்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 50 ஓவர்களில் ஒரு விக்கெட்டை மாத்திரம் இழந்து 332 ஓட்டங்களை பெற்றது. உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகளில் இலங்கை சார்பில் அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற வீரர் என்ற மைல்கல்லை எட்டிய திலகரத்ன டில்ஷான் ஆட்டமிழக்காமல் 161 ஓட்டங்களை குவித்தார். அரவிந்த் டி சில்வா கென்யா அணிக்கு எதிராக பெற்ற 145 ஓட்டங்களே இதுவரை சாதனையாக இருந்ததுடன் தனிப்பட்ட ரீதியில் அதிகூடிய ஓட்டங்களையும் திலகரத்ன டில்ஷான் இன்று பெற்றுக் கொண்டார். தனது 400வது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் குமார் சங்கக்கார 22வது சதத்தை பதிவு செய்தார். Almost an anti-climax. Thinking knowing it hit it, but well played, Tilakratna Dilshan. Just goes on. He has been, and he's. பொருளாதார அபிவிருத்தி திட்டங்களில் பல்வேறு தரப்பினரும் உள்வாங்கப்படும் நிலையில் பல வருடங்களாக எந்தவித ஊக்குவிப்புமின்றி அன்றாட உழைப்பை ஜீவனோபாயமாக கொண்ட மக்கள் தொடர்பில் எவரும் கவனிப்பாரற்ற நிலையே காணப்படுகின்றது. தமது வாழ்வாதாரத்திற்கு ஏதுவான தொழிலை செய்வதில் இந்த மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் சொல்லில் அடங்காதவை. மட்டக்களப்பு பிரதான சந்தைக்கு அருகாமையில் கடந்த 30-40 வருடங்களாக பாதணிகள், குடைகள் மற்றும் பாடசாலை புத்தகப்பை என்பவற்றை திருத்தி அமைக்கும் தொழிலாளர்களே இவர்கள். இன்று வரை இந்த தொழிலாளர்கள் தொழில் செய்ய நிரந்தர இடமில்லை என்பது வேதனைக்குரியது. மழையிலும் வெயிலிலும் பாதையின் ஓரத்தில் வடிகான்களின் மேலமர்ந்து தமது தொழிலை மேற்கொள்ள வேண்டிய துப்பாக்கிய நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, எங்களுக்கு ஒரு இடம் கட்டணத்தை கட்டித்தாங்க, இதனால எங்களுக்கு தொழிலும் இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம். எங்களுக்கு ஒரு இடம் இருந்தால் ஒரு 4 பேரை நாங்கள் அவங்கள இருக்க வச்சு போட்டு அவங்க எங்களுக்கு தொழிலை கொண்டு தருவாங்க. அந்த தொழிலை நாங்கள் வாழ்ந்து போவோம். எங்களுக்கு ஒரு கொட்டில கட்டி ஏதாவது ஒரு இது செஞ்சு தாங்க. நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம். இப்படி என்னை மாதிரி ஒரு 13-14 பேர் இப்படி கஷ்டப்படுறாங்க. அபிவிருத்தி திட்டங்கள் பல்சர் அமைப்பினருக்கு வழங்கப்படுகின்ற வேளையில் இதுபோன்ற அமைப்பு சாரா தொழிலாளர்களை கண்டுகொள்ளாதது இவர்களது வாழ்க்கையை போராட்ட களமாக மாற்றியுள்ளது என்று கூறினால் அது மிகையாகாது. தமது குடும்பத்தின் ஜீவனோபாயத்திற்காக நாளாந்தம் 500 தொடக்கம் 700 ரூபாய் வரை உழைக்கும் இவர்கள் துர்நாற்றம் வீசும் வடிகான்களின் மேல் அமர்ந்து தமது தொழிலை மேற்கொள்வதால் டெங்கு மற்றும் வாந்தி பேதி போன்ற நோய் தாக்கங்களுக்கு உள்ளாவதாக விசனம் தெரிவிக்கின்றனர். மழை காலங்களில் தொழில் செய்வதற்கு தமக்கு இடமின்றி இருப்பதால் மழை காலங்களில் வாடிக்கையாளர்களும் வருகை தர மறுப்பதாக இவர்கள் தெரிவிக்கின்றனர். கட்டணம் கட்டித்தாரன்னு சொல்லி சொன்னவங்க அதுவும் செய்யல. நாங்கள் மழைக்கும் தண்ணிக்குள்ளையும் வெயிலுக்குள்ளையும் இந்த சப்பாத்தை தச்சு கொண்டிருக்கோம். இதுக்கு ஒரு நல்ல முடிவு செஞ்சு தர சொல்லி மாநகர சபையை கேட்டனாங்க. அது இன்னும் அவங்க இன்னும் செஞ்சு தர மாதிரி இல்லை. இது போன்ற தொழிலாளர்களுக்கு உரிய தீர்வு பெற்றுத்தரப்பட வேண்டும் என்பதே இவர்களது கனவாக இருக்கின்றது. இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். வணக்கம்.